ஹலோ கைஸ், ஆக்சுவலாக நேற்று கனிஷ் சார் ஒரு வீடியோ போட்டார். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்த்தாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு தெரியல. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த தம்ப்நெயில் பயங்கரமாக அஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த தம்ப்நெயில் எந்த விதத்துலையாவது அஃபண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரியலி சாரி. இப்போ நம்ம ஒரு பெரிய செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் போய் சேரணும்னு நினைக்கிறோம். நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதே கனிஷர் நிறைய பாசிட்டிவ் டைட்டிலோடலாம் பாசிட்டிவ் தம்ப்நெயிலோடலாம் வந்து வீடியோஸ் மேக் பண்ணியிருக்காரு. பட் வந்து இது ரொம்ப நல்ல விஷயம். இது நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்ற பட்சத்தில் என்னடா இது இன்னும் நிறைய பேருக்கு போனால் ரீச் ஆச்சுன்னா அவங்க பெனிஃபிட் அடைவாங்களே அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறது. ரீசன் என்ன அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்ல கருத்து. ஏன் அப்படின்னா அஸ் அ ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழுகுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறப்ப நாங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ஆங்கிளில் யோசிச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து படிங்க, எத்தனை வருஷம்னாலும் பேங்க் எக்ஸாம்ஸ் படிங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் படிங்க, அது உங்களோட விஷயம் தான். அதனால வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் தான். நீங்கள் பாட்டுக்கு வியூஸ் வருது எங்களுக்கு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் தான், அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 29-30 வயசு ஆகுது அப்படின்னும் சில பேர் இருக்காங்க. இதே 30 வயசில் கிளியர் பண்ணி சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்தவங்களுமே இருக்காங்க. ஆனால் இந்த 29-30 வயசுமே ஆகுது, ஆனால் நான் இன்னும் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணலை, ஆனால் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணலை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நீங்களே ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் படிக்கிறோம், 4 வருஷம் படிக்கிறோம், இன்னும் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த 2 செட் ஆஃப் ஆடியன்ஸும் நீங்கள் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் ஆகுது, இல்லை 3 வருஷம் 4 வருஷம் கூட படிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது, மெயின்ஸில் 5 வருஷம் படிச்சு கூட மெயின்ஸில் 0.5 போகுது, 0.1 போகுதுன்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக உங்களோட அட்மோஸ்ட் எஃபர்ட்டை போடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி கேட்டகரியும் இருக்காங்க. ஏஜும் பாராக போகுது, பட் என்ன அதாவது ஒரு லூப் ஹோல் மாதிரி மாட்டிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாத அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுறோமா இல்லையான்றது அவங்களுக்கே தெரியாமல் சும்மா ஒரு மார்க் எடுக்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பிளான் பின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அடுத்து உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. யாருமே சீரியஸ் ஆஸ்பிரன்ஸை எந்த காரணத்தை கொண்டும் வந்து பிளான் பி வைங்கணும், இல்லை வந்து நீங்கள் வந்து வேற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்கன்னு நான் யாருமே சொல்ல மாட்டோம். ஸோ இதுதான் அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ. நீங்கள் நெகட்டிவான தம்ப்நெயில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கீழே நிறைய பேர் அஃபண்ட் ஆயிருந்தீங்க. பட் அதனால நிறைய பேருக்கு அது ரீச் ஆயிருக்கு. கீழே பாசிட்டிவாக ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க, ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான் சார், சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ தேட் அட்லீஸ்ட் யாருக்கோ இங்கே ஒரு 4-5 பேருக்கு அது போய் சேருமேன்றது தான் வச்சாங்களே தவிர்த்து சீரியஸ் கேண்டிடேட்ஸ் யாரையுமே பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இல்லை மக்களே. ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். இது சொல்லும் அப்படின்னு வந்தேன். ஸோ வேற என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ பை, see you guys.